ஆண்டில நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்துட்டே வர்றோம். ஸோ இந்த 7 மாதம் வரைக்கும் அவர் நமக்கு ஒவ்வொரு மாதத்திலும், ஒவ்வொரு நாளிலும் பல்வேறு விதங்களில் நம்முடைய நல்வாழ்வை அவர் வாழச் செய்தார், காணச் செய்தார். அதை அனுபவிக்க செய்தார். இந்த மாதத்திலும் நாம் தியானிக்க இருக்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவன் செய்கிற அந்த புதிய காரியத்தினாலே உங்கள் இருதயம் மகிழும்படி கர்த்தர் செய்கிறார். உங்கள் இருதயம் மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிறவர்களும், உங்களை சார்ந்திருக்கிற உறவினர்கள், மனிதர்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிற அது மிருகமாயிருந்தாலும் அதையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறார். தேவன் உங்களுக்கு புதிய பாதைகளை தோன்றச் செய்வார். உங்கள் எதிரிகள் இல்லாத ஒரு பாதையாக இருக்கும், ஒரு காரியமாக, ஒரு பிளெஸிங்காக இருக்கும். நீங்கள் கடந்த காலத்தில் கண்ட தோல்விகள் இல்லாமல் இருக்கும். படுகொலிகள், கண்ணிகள், வலைகள், சுருக்குகள் இவைகள் எல்லாம் இல்லாத ஒரு காரியத்தை, ஒரு பாதையை கர்த்தர் உங்களுக்காக செய்கிறார். புதிய ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய உயர்வு, புதிய மேன்மைகள், புதிய ஆசீர்வாதங்களை உங்கள் கையிலே அவர் கொடுப்பார். இந்த புதியவைகளை, புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்வார்னா, பழைய காரியத்தெல்லாம் ஒழிய பண்ணுவார். கடந்த நாட்கள்ல அல்லது இந்த 7 மாதத்துல சிலவைகள் உங்களை விட்டு போயிருக்கலாம். சில காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையை விட்டு நீக்கி இருக்கலாம். அதெல்லாம் எதற்காகனா உங்க நன்மைக்காகத்தான். ஏன்னா அந்த பழைய காரியத்தை உங்களிடத்தில் வைத்துக்கொண்டு தேவனால் ஒரு புதிய காரியத்தை செய்ய இயலாது. பழைய ரசம் என்ன செய்யும்னா புதிய ரசத்தையும் கெடுத்து போடும். பழைய கதவுகள் அடைக்கப்படும், புதிய கதவுகள் திறக்கப்படும். பழைய காரியங்கள் நீக்கப்படும், புதிய காரியங்கள் கொடுக்கப்படும். பழசையும் புதுசா மாத்தலாம். பழசுக்கு பதிலா பழசு சம்பந்தப்படாத ஒரு விஷயத்த ஒரு புதிய காரியத்தையும் செய்யலாம். உங்களுக்கு தேவன் புதிய காரியத்தை செய்கிறவர். உங்களுக்காக ஒன்றை அவர் உருவாக்குகிறார். உங்களுக்கு அவர் உருவாக்கி புதிதாக்கி உங்க வாழ்க்கையில கொடுப்பார். புதிய இடங்கள், புதிய வீடு, புதிய வேலை, நியூ ஜுவல்ஸ், புதிய வாகனங்கள், இதெல்லாம் நீங்க விரும்புனீங்கன்னா நிச்சயமா அதை அவர் கொடுப்பார். நீங்க விரும்புனீங்கன்னா இவைகள் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள் இந்த மாதத்தில். ஸோ நல்லதையே விரும்புங்க, புதுசையே விரும்புங்க. தேவன் உங்களுக்கு புதுசையே கொடுப்பார். யூஸ்டு ப்ராடக்டை எதையுமே கர்த்தர் உங்களுக்கு தர மாட்டார். ஆவிக்குரிய புதிய கிருபைகளையும் புதிய வரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய காரியங்களை தேவன் அவர்களுக்கு செய்தார். அவர்கள் அதுவரை கண்டிராத புதிய புதிய காரியங்களை எல்லாம் அவர்கள் கண்டார். இக்காலத்திற்கு உங்களையும் என்னையும் அவர் சாட்சியாக நிறுத்துவாராக. உங்களுடைய நல்வாழ்வு இந்த மாதத்தில் ஆரம்பமாகிறது, துளிர்க்கிறது. அது வளரும், படரும், கனி கொடுக்கும். உங்களை தேவன் கனி கொடுக்கிறவர்களாய் வைப்பார். பலமோடு வாழ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்